பாடிவிட்டு பைங்கிலி ஆண்டாள் ஆச்சாரியின் 5ஆம் நாள் பாசுரம் யமுனை துறையிலான கண்ணனை பாடுகின்ற அழகான பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீ யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து பூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓயப்பிழையும் பூதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பொருள்: மாயவனை வடமதுரையில் அவதரித்த குமாரனை மாசில்லா நீர்த்தற்பையுடைய யமுனை ஆற்றின் கரையில் வசிப்பவனை, ஆயர்குலத்தில் அவதரித்த திருவிளக்காக ஒளிபெருந்தவனை, தன்னை பெற்ற யசோதை தாயின் வயிற்றின் பெருமைக்கு விளக்கமாக வந்தவனை, தாமோதரனை திருநாமம் சொல்லி தூய்மையான மலர்களிட்டு வணங்கி தூய்மையுடன் வந்துள்ளோம். நாராயண் நாமத்தை வாயினால் பாடி மனதினால் தியானிப்போமாக. நாம் ஏற்கனவே செய்த பாவங்களும் நாம் அறியாமல் செய்கின்ற பாவங்களும் நெருப்பில் விழுந்த தூசியைப் போல பொசுங்கி அழிந்துவிடும்.